அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் எமது ஜும்மா புதுப்பள்ளி வாயலில் ஜாமி திருமிதி பயான் நிகழ்வும் பாராயண நிகழ்வும் நடைபெற்று வருவது வழக்கமானது. அந்த அடிப்படையில் எமது 1446 ஹிஜ்ரி ஆண்டின் 22ஆம் நாளான இன்று, ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் 22ஆம் நாளான இன்று எமது குறுகிய அழைப்பை ஏற்று பயான் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய மௌலவி அல் மஜிதியா அகாடமி அக்கரைப்பற்றினுடைய அதிபரும் அட்டாளைச்சேனை ஜமியத்துல் உலமாவினுடைய உறுப்பினரும் அஷேக் ஏசிஎம் நிஷாத் ஷர்கி அவர்கள் சலாம், முஆனகா, முஷாஃபஹா போன்ற விடயங்களை பற்றி பயான் நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. أما بعد، فقد قال الله تعالى في المحكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. صدق الله العلي العظيم. حدثنا عبد الله بن عبد الرحمن والحسين بن محمد الجريري البلخي قال: أخبرنا محمد بن كثير عن جعفر بن سليمان اللبعي عن عوف عن أبي رجاء عن عمران بن حسين أن رجلا جاء إلى النبي صلى الله عليه وسلم فقال: السلام عليكم. فقال النبي صلى الله عليه وسلم: 10. وجاء آخر فقال: السلام عليكم ورحمة الله. فقال النبي صلى الله عليه وسلم: 20. ثم جاء آخر فقال: السلام عليكم ورحمة الله وبركاته. فقال النبي صلى الله عليه وسلم: 30. صدق رسول الله صلى الله عليه وسلم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا ورسولا. புகழ் அனைத்தும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே நிறைந்த புகழ்கள் உண்டாவதாக. அவனுடைய ஹபீபும் உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபி அஷ்ரஃபுல் ஹல்க்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்துயர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஉ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற உலமாக்கள், பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகள், மஹல்லாவாசிகள், பெரியவர்கள், பெண்மணிகள், வாலிபர்கள், சிறுவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகும். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஜாமிஉத் திர்மிதியினுடைய தொடர் பயான் நிகழ்விலே உங்களோடு சில விடயங்களை பேசுவதற்கு எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வல்ல நாயன் இந்த புது பள்ளிவாயல் ஜும்மா பள்ளிவாசலிலே எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை தந்த ரப்புக்கும் அதை ஏற்பாடு செய்த கண்ணியத்திற்குரிய உலமாக்கள், விசேடமாக ஃபாரிஸ் மௌலவி, இந்த நிர்வாகத்தினர் அனைவர்களுக்கும் முதற்கண் நன்றிகளை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்று எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு சலாம், இரண்டாவது முசாஃபஹா, மூன்றாவது முஆனகா. இந்த மூன்று விடயங்களும் இன்றைய சமகாலத்திலே ஒரு சர்வ சாதாரணமான இபாதத்தாகி போய்கொண்டிருக்கிறது. நான் இந்த பயானை ஆரம்பம் செய்து இதுவரைக்கும் நான் உங்களுக்கு இன்னும் சலாம் சொல்லவில்லை. காரணம், என்னுடைய தலைப்பும் சலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான பயான் ஆரம்பம் செய்கின்ற இடங்களில் நான் சொல்லி வருவது, பயான் ஆரம்பம் செய்து அல்லது மிம்பர்களில் ஹுத்பாக்கள் செய்கின்ற பொழுது பதிலை எதிர்பார்த்து சலாம் உரைக்கின்றேன் என்ற வாசகத்தை நான் அதிகமாக பேசுவது வழக்கம். காரணம், இஸ்லாத்தினுடைய காணிக்கைகளில் ஒன்று சலாம். இந்த சலாத்தை சொல்லப்படுகின்ற பொழுது அதற்கு முன்னுள்ளவர்கள் பதில் சொல்லுவது சலாம் சுன்னத்து தான். பதில் கொடுப்பது ஒரு முக்கியமான கடமையாகின்றது. அதனால் அன்புக்குரிய ஈமான் நிறைந்த சமூகமே, எங்கெல்லாம் சலாம் சொல்லப்படுகிறதோ அந்த சலாத்தை உங்கள் காதுகளுக்கு கேட்டால் சப்தமாக பதில் சொல்லுங்கள். இப்பொழுது என்னுடைய உரையை துவக்கம் செய்ய உங்களிடத்தில் பதிலை எதிர்பார்த்து சலாம் உரைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அதிகமான மஜ்லிஸ்கள்ல சலாத்துக்கு பதில் கிடைக்கிறல் எப்படி சப்தமா? நிறைய பேர் சலாத்த ஒரு சர்வ சாதாரணமாக கருதி கொண்டிருக்கின்றோம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலாம் சொல்லுவதனுடைய முக்கியத்துவம், இந்த சலாம் சொல்லுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இந்த சலாத்தினுடைய வேல்யூ, இதனுடைய தாற்பயங்கள் என்ன என்பதை இந்த சமூகத்திற்கு இன்று சொல்லுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சலாம் என்ற இந்த ஒரு இபாதத் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை முதல் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சலாம் சொல்லுகின்ற இபாதா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? முதலாவது, சலாம் என்பது ஒரு இபாதத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாத்தை பரப்புவது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. வெறுமனே இது ஒரு சடங்கு சம்பிரதாயமான ஒரு தலைப்பல்ல. இது சமூகத்திற்கு இன்று மிகவும் அத்தியாவசியமான ஒரு தலைப்பு. கண்ணியமானவர்களே, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைத்து சொர்க்கத்திலே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து இப்பொழுது
நீங்கள் முன் அமர்ந்திருப்பது போன்று ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் மலாயிக்காமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நபியே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியே உங்களுக்கு முன்னால இருக்கிற மலாயிக்காமார்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க. எப்படி என்றும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் முன்னால் இருக்கிற மலாயிக்காமார்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படி என்று சலாம் சொன்னான். சொன்ன உடனே மலாயிக்காமார்கள் வ அலைக்கஸ் ஸலாம் என்று பதில் சொல்றாங்க. நபியே உங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று மலாயிக்காமார்கள் பதில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நபியே இந்த சலாம் என்பது உங்களுக்கு மலாயிக்காமார்களுக்கு நீங்கள் செய்கின்ற காணிக்கை. காணிக்கைண்டா என்ன? ஏதாவது ஒன்று செஞ்சா அதுக்கு ஒரு பரிகாரம் செய்வது அல்லது ஒரு அன்பளிப்பு கொடுப்பது, இதுதான் காணிக்கை. நம்மட பள்ளிவாசல்ல பெருநாள் கொத்துபா தொழுது முடிச்சா ஒரு பொட்டியில அல்லது ஒரு வாளியில அல்லது ஒரு வெள்ளை விரிப்புல காணிக்க போடுறேன்னு சொல்லுவாங்களே, இந்த காணிக்கை மட்டும்தான் இன்றைக்கு நமக்கு தெளிவா தெரிகிறது. காசா காட்டினாத்தான் காணிக்கையா வழங்குறது. அல்லாஹ் பாருங்க, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்திடத்துல சொல்றான், நபியே இந்த காணிக்கை இந்த சலாம் என்பது உலகத்தில் உள்ள எல்லா மோமின்களுக்கும் உரிய காணிக்கை. எல்லா மோமின்களுக்கும் உரிய காணிக்கை. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தொடர்ந்து அவர்களுக்கு சொல்லுவான், சொர்க்கத்திலும் நாளை மறுமையிலும் மோமின்களுடைய காணிக்கை என்ன தெரியுமா? சலாம் என்பதாக அல்லாஹ் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்திற்கு முதலாவது இந்த சலாத்தை சொல்லிக் கொடுக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்லுகிறான். சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅஸீமா இல்லா கீலா சலாமன் சலாமா என்று அல்லாஹ் சொல்றான். இந்த சலாத்தை சொல்றதிலேயே அவ்வளோ ஒரு இன்பம். ஏன் நான் இப்ப இல்லா கீல சலாமா சலாமா, இதான் சலாம். ஒருத்தட்ட சலாம் சொல்ல கொள்ள அதுல ஒரு பணிவு வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சலாம் சொல்றதுல முந்திக் கொள்கிறாரோ அவரிடத்துல பெருமை இருக்காதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாதிகள் இருக்கிறாங்களே அவங்க வீணானவற்றையோ அல்லது தஅஸீமா பாவத்தையோ அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள். என்னத்தை செவிமடுப்பாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரையும் பார்த்தா கீலன் சலாமா சலாமா இதைத்தான் சொல்லுவாங்களாம். சலாம் 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 என்ற வார்த்தையை தான் யார் பாவிப்பாங்க தெரியுமா? சொர்க்கவாதிகள் பாவித்து பேசிக் கொள்ளுவார்கள். இந்த சலாம் இந்த சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ வகையான குட் மார்னிங் வெல்கம். இன்றைக்கு உலகத்தில் வெல்கம் என்று சொல்றோம் இல்லையா? உங்களோட வரவு நல்வரவாகட்டும் என்று. இது எங்கிருந்து கிடைச்சது தெரியுமா? இந்த சமூகத்திற்கு என்ற தலைப்பில்லாட்டியும் இந்த வெல்கம் சொல்றேன். அஹ்லன் வஸஹ்லன் என்ற வார்த்தை நான் வெல்கம். இன்னைக்கு கல்யாண வீட்டுல அஹ்லன் வஸஹ்லன், பள்ளிவாசல்ல முன்முகப்புல, மதரசாக்கள்ல, பாடசாலைகள்ல
அல்லது ஒரு மினிஸ்டர் வாரண்டா, ஒரு பிரசிடென்ட் வாரண்டா, ஒரு கவர்னர் வாரண்டா, வெல்கம் அஹ்லன் வ சஹ்லன். இந்த வார்த்தை கிடைச்சது பெண்மணிகளும் இருக்கிறதால சொல்றேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூலம் கிடைத்தது. ஃபாத்திமா நாயகத்தை பெண் கேட்டு வாராங்க ஒவ்வொருத்தரும். அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம், பெரும் பெரும் சஹாபாக்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாரும் அதாவது பெண் கேட்டு வாராங்க நாயகத்திடத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பேசல. நீண்ட வரலாறு இடத்திற்கு பொருத்தமாக சுருக்கமாக ஒப்பீடு செய்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அலி நாயகம் வந்து நாயன் தொழுதுட்டிக்கிற பொழுது உள்ளுக்கு வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், நீண்ட வரலாறு சுவாரஸ்யம் நிறைந்ததான் நான் சுருக்குகின்றேன். அலி நாயகம் சொன்னாங்க, நாயகமே ஃபாத்திமாவை பெண் கேட்டு வந்திருக்கிறேன் யார சொல்லலாம். இந்த நேரம்தான் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில முதல் அஹ்லன் வ சஹ்லன் என்ற வார்த்தையை பாவித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய திருமணத்தில். இன்னைக்கு எத்தனை பேர் மகளை திருமணம் கேட்டு வந்தா உங்களோட வரவு நல்வரவாகட்டும் என்ற வார்த்தைகளை பாவிக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த வெல்கம், இந்த ஹாய், ஹலோ என்ற வார்த்தைகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அஸ்ஸலாமு அலைக்குமுக்கு முன்னால் ஈடாகாது. இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த சலாம். இந்த மார்க்கத்திலே இபாதத்தாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்ற வார்த்தை சொர்க்கத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றது. இரண்டாவது ஒரு முறையில் நாங்கள் சலாத்தை பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இபாதத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க, இது சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும் அப்படி என்று. இந்த இபாதத்தை செஞ்சா சொர்க்கம் போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு இபாதத்துக்களில் ஒன்றுதான் சுவர்க்கம் நுழைவிக்க கூடியதில் ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃப்ஸுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புங்க, உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மஜ்லிஸில் சொல்லி இருக்கிறாங்களோ தெரியாது, நம்ம மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிற நேரம் இன்றைக்கு இலங்கை முழுக்க விசேடமாக நமது அம்பாறை மாவட்டம் கிழக்கு மாகாணத்தில் அனர்த்தம் சம்பந்தமாக எல்லோரும் பேசிக்கொண்டு துஆக்களில் இருக்கிற நேரம். இந்த மஜ்லிஸுகளில் இந்த ஹதீதுகள் பேசப்படுகின்ற பொழுது நீங்கள் மூத்தவங்க என்ன கோவிச்சு விடக்கூடாது. இந்த மஜ்லிஸுக்கு ஒரு 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 முஹப்பத்தும் ஒரு முறையும் இருக்கிறது. என்னென்றா, ஏழுமான அளவு பேசாமல் இருக்கிறது இந்த மஜ்லிஸுடைய மிகப்பெரிய ஒரு கௌரவம். நீங்கள் கோவிச்சுக்கப்படான்னு தான் நான் சொல்கிறேன். என்னடா இவ்வளோ பெரிய கஷ்டம், இவ்வளோ பெரிய மழை வெள்ளம் இப்படியெல்லாம் இருக்க நம்ம இதில் கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்து இந்த இடத்துல இருக்கிறங்கிறது அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் அவங்களுக்கு இருக்கிற நோய் நொம்பலங்கள் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவானாக. நான் இருக்கிற எல்லா மூத்ததுகளையும் பார்த்தா எல்லாரும் 50க்கு மேலே உள்ளவங்க. சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ் உங்களோட ஹயாத்துகள் அல்லாஹ் நீளமாக்கட்டும். அல்லாஹ் உங்களுக்கு இருக்கிற உடம்பில் உள்ள நோய்கள், உங்களுடைய குடும்பங்கள் மனைவி மக்களுக்கு இருக்கிற நோய்களை அல்லாஹ் ஷிஃபா ஆக்கி தருவானாக. உங்களோட கஷ்டங்கள் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவானாக. திடீர் மரணங்கள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெரும் பெரும் நோய்கள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனர்த்தங்கள்ல இருந்து பாதுகாப்பானாக. எனக்கு முன்னால மோதின் ஷாப்ல இருந்து உங்க எல்லாரையும் பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னை விட 2 மடங்கு வயதுல மூத்தவங்க நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருந்து இந்த ஹதீஸ் மஜ்லிஸை கேட்கிறங்கிறது சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத்து தருவான். நீங்க எப்படி கற்கண்டை சுவைக்கிறீர்களோ இனிப்பாக, இப்படி கூட வாழ்க்கையும் அல்லாஹ் இனிப்பாக்கி மறுமலர்ச்சியோடு அல்லாஹ் வாழ வைப்பானா. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாம் மீடியாவின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்யட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய விடயத்திற்குள் வருகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாத்தை பரப்புவது மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக சொல்லி இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. நாயகத்தினுடைய ஹிஜ்ரத் பயணம்
மேற்கொண்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க என்று சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் வந்திருக்கிறாரு ரசூல் வந்திருக்கிறார் என்று எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எந்த அளவு சந்தோஷம் தெரியுமா? சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈச்ச மரத்தில் ஏறி நிற்கிறாங்க. ஈச்ச மரத்தில் ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி சப்தம் போடுறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனா முனவ்வராவுக்கு வந்துட்டாங்க என்று சத்தமிட்ட உடனே ஈச்ச மரத்தில் நின்ற சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையை விட்டுட்டாங்க சந்தோஷத்தில். தென்னை மரத்தில் பனை மரத்தில் நிற்கிற நேரம் கையை விட்டுட்டாங்க, அவ்வளவு சந்தோஷம். வரலாற்றில் எழுதுறாங்க, சல்மானாயத்தில் இந்த ஜுப்பா நெஞ்செல்லாம் கிழிச்சு ஈச்ச மரத்தில் ஏறி வலிக்கின எப்படி இருக்கும், அப்படி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தது காயங்கள் கூட சல்மானாயத்துக்கு விளங்கல. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க என்ற மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுல திரும்ப திரும்ப சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க என்று சொல்லுகின்ற பொழுது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நேரம் அவர் இஸ்லாத்துக்குள்ள இல்லை. அவர் எப்படியா இருந்தார் என்றா யூதர்களுடைய துறவியாக இருந்தார், யூதர்களின் துறவி. அப்படி இருந்த ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா. இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூரத்தில் இருந்து பார்க்கறாங்க, வந்திருக்கிறது ரசூல் தானா, வந்திருப்பவர் ரசூல் தானா என்று தூரத்தில் இருந்து பார்க்கறாங்க. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்தை பார்த்தேன், கள்ளம் கபடம் பொய் எதுவுமே இல்லை, அப்படியான ஒரு மனிதராக இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து முதலாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு 4 விடயங்களை சொன்னார்கள். என்னுடைய பார்வைக்கு என்னுடைய தலைப்புக்குட்படுத்தி பேசுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, அஃப்ஸுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புங்க. உங்களுக்குள்ள சலாத்தை ஒவ்வொருவருக்குள்ள பரப்பிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மதீனாவுக்கு சென்று அந்த தோழர்களுக்கு சொன்ன முதல் உபன்யாசம், நீங்க சலாம் சொல்லுங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இடையிலே. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, இந்த சலாம் இந்த சமூகத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று சகோதரர்களே. அல்லாஹ்வினுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலாத்தை ஒரு மனிதனோடு நேசம் அன்பு வைக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு மனிதனோடு அன்பு நேசம் வர வேண்டுமாக இருந்தால், முஹப்பத் வர வேண்டுமாக இருந்தால், மூன்றாவது ஒரு பார்வையில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்குள்ள சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்க, உங்களுக்குள்ள சலாம் சொல்லத்தை அதிகரித்துக் கொள்ளுங்க. இதனால் உங்களுக்குள்ள நேசம் அதிகரிக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற பொழுது, அவலா அதுல்லுக்கும் அலா ஷை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுக்கு மத்தியில் நேசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலை சொல்லட்டுமா என்று சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்குள்ள நேசம் முஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை சொல்லட்டுமா என்று கேட்கிற பொழுது கேட்டுட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கடை வீதிக்கு போறீங்களா, நீங்க ஏதாவது பொருள் வேண்ட போறீங்களா, கடை பஜாரில் இருக்கிற முதலாளிய பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கோ, உங்களுக்கும் முதலாளிக்கும் இடையில அந்த சலாம் நேசத்தை உண்டு பண்ணு வேண்டாங்க ரசூலுல்லாஹ்.
தொடர்ந்து சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட வீட்டுக்கு போறீங்களா, உங்களோட வீட்டுக்கு போனா உங்களோட வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுங்கோ. உங்களோட பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உங்கள் மீது முஹப்பத்தை போடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒவ்வொன்றாக சொல்றாங்க. தொடர்ந்து பேசுகிற பொழுது நாயகம் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? இப்ப உட்கார்ந்து இருக்கிறவங்களாக இருந்தால் நிக்கிறவங்க சலாம் சொல்லுங்க. அதனால தான் பாருங்க, இன்றைக்கு பயான் ஆரம்பிக்க கொள்ள யாரு சலாம் சொன்ன, பயான் பண்றவர் எழும்பி நிக்க, யார் நிக்கிறாரோ உட்கார்ந்து இருக்கிறவருக்கு சலாம் சொல்லுங்க. அப்படி சொன்னா என்னோட உங்களுக்கு அல்லாஹ் முஹப்பத் ஏற்படுத்துவான், என்ன பேசுறேன் என்ற வார்த்தையை கேட்க வைப்பான். அதனாலதான் இன்றைக்கு நம்ம இவ்வளவு பேரும் இருந்து என்ன பேசுறாரு, இன்றைக்கு என்ன சொல்றாரு என்கிற அல்லாஹ் கேட்க வைக்கிறான். இது எதனால தெரியுமா? அஃப்ஸுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புறத்தால அல்லாஹ் கொடுக்கக்கூடியது என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியான ஒரு இபாதத் என்ன தெரியுமா? அஃப்ஸுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்க, ஸலாத்தை சொல்லுங்க. ஒவ்வொருவரையும் காணுகிற பொழுது சலாம் சொல்லுங்க. சில சமயங்கள்ல ஹதீதுகள் இப்படி வருது, இப்போ ஒருத்தர் இவ்விடத்தை உட்கார்ந்து இருக்கிறீங்க, உட்கார்ந்துட்டு பாத்ரூம் போறாரு, வாஷ்ரூம் போறாரு, போயிட்டு வந்தா அந்த சஹாபி வரப்போது என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிட்டு தான் வருவாங்க. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவங்கள ஆரோக்கியமா பாதுகாக்கட்டும். அல்லாஹ்வினுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படி நெறிப்படுத்தினாங்க. இந்த அஃப்ஸுஸ் ஸலாம், சலாம் சொல்றதில் அவ்வளவு பரக்கத் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் உங்களை பார்த்து நீங்கள் தொழுகையில் ஆமீன் சொல்லுவதை பார்த்தும் இந்த தொழக்கொள்ள கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொன்னா இமாம் ஆமீன ஆரம்பிச்சு தருவாரு. இதை நல்லா விளங்கி கொள்ளணும். நிறைய பேர் தொழுகைகள் பாத்திலாகிற இடம், ரொம்ப கஷ்டப்பட்டு வயதான காலங்கள்ல நீங்க தொழுகைக்கு வாரீங்க, வந்து இமாம் ஓதுவாரு கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் இப்படி முடிச்சிட்டு அவர் ஆமீன்ங்கிறத ஆரம்பிப்பார். அதுக்கு பின்னாலதான் மௌமூம்கள் ஆமீன் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல்ல நடக்குது என்னண்டா, வலல்லாலீன் என்று முடியறதுக்கு இடையில மௌமூம்கள் என்ன சொல்றாங்க, ஆமீன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தொழுக கூடுமா? தொழுக கூடுமா? மூத்தவங்களே, தொழுக கூடாது, பாத்தில் ஆகிடும். இன்னொரு இடம் சொல்றேன், இது ஆமீன். இப்ப இமாம் என்ன செய்வாங்கண்டா, மகரிபு தொழுகண்டைக்கு ஃபாரிஸ் மௌலவி தொழுவிச்சாங்க இமாமா, அவங்களோட பள்ளிவாசலுடைய பேஷிமா. இப்ப மகரிபு தொழுகையில வலது பக்கம் இருக்கிறீங்க, இடது பக்கமும் இருக்கிறது. நம்மளோட புதுப்பள்ளிவாசல் ஒரு நீண்ட சஃபு உடையது. நமது பிராந்தியங்களில ஒரு நீளமான சஃபு உடைய ஒரு பள்ளிவாசல். இதுல நிறைய சட்டங்கள் இருக்கிறது. என்ற தலைப்பில் என்றாலும் சலாம் ரெண்டு இடத்துல தொழுக பாத்தில் ஆகுது. ஒன்று ஆமீன இமாமுக்கு முதல் ஆரம்பிக்கிறோம், ரெண்டாவது இமாமுடைய முதலாவது சலாம். இது நான் நிறைய ஜும்மா பள்ளிவாசல்ல சொல்றது. எப்படி சொல்றேன்டா, சில நேரம் சில பள்ளிவாசல்ல தொழுவிக்கிறதுக்கு, இப்ப பள்ளிவாசல்ல ஜும்மாவுடைய நேரத்துல இப்படி 50-100 பேரா இருப்பாங்க. உங்களோட பள்ளிவாசல் ஒரு ஜும்மாக்கு வந்த முழுக்க அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது. இப்படியான பள்ளிவாசல்ல சொல்றது, நீங்க இமாமுடைய முதலாவது வலது பக்கம் இருக்கிறவங்க
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று இமாம் சொல்ல கொள்ள வலது பக்கம் இருக்கிறவங்க இமாமோடு சேர்ந்து என்ன செய்யலாம்? சலாம் கொடுக்கலாம். இடது பக்கம் இருக்கிறவங்க இமாம்ட இரண்டாவது சலாம் இருக்கிறே அப்பதான் முதலாவது சலாத்தை ஆரம்பிக்கணும். இடது பக்கம் இருக்கிறவங்க. வலது பக்கம் இருக்கிறவங்க இமாமோடு சேர்ந்து என்ன செய்யலாம்? சலாம் கொடுக்கலாம். நிறைய பள்ளிவாசல்ல முன் சஃபூல இருக்கிற பள்ளிவாசல்ல சென்ற வாரம் கூட சொல்லி இருந்தோம். ஒரு பள்ளிவாசலில் இமாம் நான் தொழுவிச்சிட்டு ஜும்மாவை தொழுவிச்சிட்டு திரும்புறன் என்ற முதலாவது சலாம் ரெண்டாவது சலாத்துக்கெல்லாம் அவங்க சலாத்தை கொடுத்துட்டு முன் சஃபுல இருந்த மூத்தவர் கூட எழுப்பி பேத்திடுறாரு. ரொம்ப கவலை. உடனே நான் என்ன செஞ்சேன்டா உடனே எழும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுக்கிற இப்படி இல்லை, இவங்களோட தொழுகை பாத்தில் ஆகிட்டு இதுக்கு பின்னால் இப்படி செய்யாதங்க அப்படின்ற உடனே நெஞ்சம் அதே இடத்துல ஞாபகப்படுத்தினோம். எனவே தொழுகையுடைய விடயத்தில் ஆமீனை முந்தாதீர்கள், சலாமையும் முந்தாதீர்கள். இந்த இடத்துக்கு பொருத்தமாக ஒன்றை சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹதீதுக்குள் வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். என்ன தெரியுமா? இமாம் வலல்லாலின் சொன்னால் அந்த ஆமீன் சொல்லுகின்ற சப்தத்தை பார்த்து உங்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உங்களுக்குள்ள சலாத்தை பரப்புறீங்க அல்லவா, ஒருத்தர் சலாம் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னா அதுக்கு சொல்ற பதில பார்த்து யூதர்கள் பொறாமப்படுறாங்களா? இப்ப பார்த்து பொறாமப்படுவாங்களா? இப்ப சலாம் சத்தமா கிடைக்குதா? ஆறாவது ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஆஜியார் என்று சென்ன அன்றைக்கு நக்கல் பண்றாங்க. இவருக்கு ஒரே சத்தம் போட்டு தான் சலாம் சொல்றேன். ஆனால் காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை ஒரு முஸ்லிம் சந்தித்தால் அவர் எந்த பாஷை பேசினாலும், அவர் எந்த மொழி பேசினாலும், அவர் என்ன இனமாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே வார்த்தையில தான் சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் இங்கிலீஷ் தான் எனக்கு ஏலும், எனக்கு மலையாளம் தான் ஏலும், எனக்கு வேற வேற மொழி தான் ஏழும்ங்கிறதுக்காண்டி சலாத்தை வேற மாதிரி சொல்லேலுமா? அரபுல தான் சொல்லணும். இது இந்த சலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பவர். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு சஹாபி நாயத்திரத்தில் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுல் இஸ்லாம் ஹைர், இஸ்லாத்தில் சிறந்தது என்ன நாயகமே என்று கேட்டாங்க. யாராவது ஒருத்தர் செல்லுவீங்களா? இஸ்லாத்தில் சிறந்தது எது? நீங்க படிச்சது ஏதாவது இருந்தா மஜ்லிஸ்ல இருக்கிறவங்க நான் சின்ன தலைப்புக்கு செல்ல வாரீங்களா இல்ல ஹதீஸ் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தாக்கட்டும் போது இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிறைய இருக்கிறது, இந்த தலைப்புக்காக வேண்டி சொல்கிறேன். இஸ்லாத்தில் சிறந்தது எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது உணவளித்தல். இந்த மஜ்லிஸ்ல அது நடந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பயான் ஆரம்பிச்ச உடனே முதலாவது மனம் பூசப்பட்டது அத்தர். ஒரு மஜ்லிஸ்ல அது முதல் நடைபெற வேண்டிய காரியம். ஒன்று, இந்த ஜாமியு திர்மிதி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு முதல் அடையாளம், நான் 3 அடையாளம் சொல்லுகிறேன். இன்று அவதானித்தது, என்னுடைய அரை மணி நேரத்திற்குள் நான் அவதானித்ததை சொல்லுகிறேன். ஒன்று, நீங்கள் மூத்தவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது எல்லோருக்கும் அத்தர் பூசப்பட்டது. இரண்டாவது, உங்களோட ஒவ்வொருத்தர கைக்கும் பிளம்சம் கற்கண்டும் வந்தது. முதலாவது இந்த மஜ்லிஸ்ல. இரண்டாவது, மூணாவது, நான் சலாம் சொன்ன பொழுது எல்லாரும் ஒரத்த குரல்ல பதில் சொன்னீங்க. இது மூணும் ஒரே இடத்துல கிடைச்சிருக்கேண்டா இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்விடத்துல ஃபதஹாக்கப்பட்டது. அல்லாஹ் கயாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த ஜாமியு திர்மிதி மஜ்லிஸ் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? ஆமீனையும் சத்தமா சொல்லி பழவும். வலல்லாலீனுக்கு மட்டும் இல்ல ஆமீன். இப்படியான மஜ்லிஸ்ல இமாம்கள் உலமாக்கள் துஆ கேட்கிற பொழுது ஆமீன்களை கொஞ்சம் சத்தமா சொல்லோம்.
அப்படி சொன்னா நிறைய நோய்களுக்கு ஆரோக்கியம் அது. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உணவளியுங்கள். இரண்டாவது, தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் அஃப்ஸுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்க. இன்னைக்கு நம்ம சலான் சொல்ற எப்படி ஆஜியார்? நமக்கு தெரிஞ்சவருக்கு தான் நம்ம சலான் சொல்றது. நம்மளோட சப்போர்ட் என்றா மட்டும்தான் சலாம் சொல்றது. நான் சொல்றது இப்படி நடக்குதா இல்லையா? இன்னைக்கு சலாம் அப்படி இல்லையா? இன்னைக்கு நம்மளை பத்தி நம்மளோட தெரிஞ்சவங்க சிலவங்க, நான் நிறைய அப்படி மஜ்லிஸ்ல நான் நொந்திருக்கிறேன், நான் நொந்தத்தை கதைக்கிறேன், நீங்க அப்படி இல்லாம இருக்கலாம். சில இடங்கள்ல போனா நமக்கு சலான் சொல்ல மாட்டாங்க. நம்ம சலான் சொன்னாலும் நம்மளை அப்படி உருக்கி பார்த்துட்டு தான் பதிலும் கிடைக்கும். நம்மளோட சூரத்தை பார்த்து, நம்மளோட அமைப்பை பார்த்து. இப்படி அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிந்தவராயிருக்கட்டும், உங்களுக்கு தெரியாதவராயிருக்கட்டும், யாராக இருந்தாலும் அஃப்ஸுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புங்க. அதனாலதான் கண்மணி சொன்னாங்க, யார் சலாத்தில முந்துறாரோ அவருக்கு பெருமை இல்லைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு பெருமை கிடையாது. யாருக்கு கடுகள வேணும் பெருமை இருக்கிறதோ லா யதுகுலுல் ஜன்னஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? சொர்க்கம் போக முடியாது. பெரிய இபாதத்தாளி அழிப்பாரு, கடுகளவு பெருமை. அந்த பெருமை இருந்தா அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக, சொர்க்கம் போக முடியாது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தொரு கோணத்தில் சொல்றாங்க. என்ன தெரியுமா? உங்களோட வீடுகளுக்குள்ள நுழைகின்ற பொழுது இன்றைக்கு தேவையான ஒரு மிக தேவையான ஒரு சப்ஜெக்ட். உங்களோட வீடுகளுக்குள்ள நுழைகின்ற பொழுது நீங்க சலாம் சொல்றத வலியுறுத்தி கூறுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்குள்ள நான் ஒன்று கேட்கிறேன், நான் என் வீட்டுக்கு போகக்குள்ள நான் சலான் சொல்லித்தான் போறேங்கிறவங்க பார்ப்போம். என்கிட்ட அந்த வழக்கம் இருக்குது. சத்தமா சலான் சொல்லித்தான் நான் என் வீட்டுக்கு போறேன். மாஷா அல்லாஹ், ஒரு 3 கரம் 5 கரம் ஒசந்திச்சு. ஒசத்தி காட்டுங்க, அல்லாஹ்ட மாளிகை இது. அல்லாஹ் கவுண்ட் பண்றான். இது வெறுமனே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும் சொன்ன மாதிரி, சார் தெரியுமெண்டா கையோ சத்திர இல்லாட்டி விட்டுற இல்ல. இது அல்லாஹ்வுடைய தீன். நான் பெருமையா சொல்லுங்க, இது பெருமைப்படணும். நம்ம பெருமை சொல்ற என்ன? 10 ஏக்கர் செஞ்சிருக்கேன், இது பெருமை. நாங்க 10 ஏக்கரை கதைக்கல்ல. 10 ஏக்கர் சில நேரம் 10 மூடையும் தராது. ஆனா சலாத் என்ற வீட்டுக்குள்ள சொல்லிட்டு போறேன் என்று கைய ஒசத்தினார் என்றைக்கு உங்களோட மோதின் ஷா முதலாவது. இது நமக்கு பாடம். ஒருத்தர் செய்கிறார் என்றா நானும் செய்யணும் என்று சபதம் எடுக்கணும். சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்மிதில ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. இப்ப நமக்கிட்ட சிலவங்கள்ட்ட கேள்வி இருக்கு, பெரியவராயிருந்தா சின்னவங்க தான் பெரியவருக்கு சலான் சொல்லணும், அப்படி ஒரு சட்டம் இருக்குதா? கிடையாது. சின்னவங்களுக்கு பெரியவங்க சலான் சொல்லலாம், பெரியவங்களுக்கு சின்னவங்களும் சலாம் சொல்லலாம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, யாபுனை, என்னுடைய அருமை மகனே. அழகான வார்த்தை. இன்னைக்கு அப்படி பேசி பழகுங்க எல்லாரும். சின்னவங்களை கண்டா மகன் வாப்பா என்று கூப்பிடுங்க. டேய் இங்க வாடா, இதெல்லாம் வேணாம். இன்றைக்கு இதெல்லாம் அக்செப்ட் பண்றாங்கல்ல சின்னவங்க. நல்ல வார்த்தைகளை மூத்தவங்கள்ட்ட நிறைய வார்த்தைகளை அக்செப்டட் இல்லை இன்றைக்கு. அதுல நம்முடைய பிராந்தியங்கள் இந்த பிள்ளைகளை அனுசரிக்கிறது. வாடா போடா என்ற வார்த்தைகளை விட்டுட்டு மகன் வாப்பா என்று செல்லம் என்று சின்னவங்களை அழைக்க வேண்டிய காலம் இது. அப்பதான் நம்முடைய சின்னவங்க நமக்குள்ள வருவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, யாபுனை, அருமை மகனே, உங்களோட வீட்டில இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம்,
நீங்க வீட்டில நுழைகின்ற பொழுது உங்களோட வீட்டார்களுக்கு சலாம் சொல்லுங்க. அப்படி நீங்க சலாம் சொல்றது வஅல அஹ்லி பைத்திக்க, நீங்களோட குடும்பங்களுக்கு சலாம் சொல்றது பரக்கத்தன் அலை, சொல்றவருக்கும் பரக்கத்து, அதுக்கு பதில் சொல்றவங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து தருவான் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா கொண்டவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். வரலாற்றில் ஒரு செய்தி, ஒரு சஹாபி வந்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, என்ற வீட்டில சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை யா ரசூலல்லாஹ், என்ற வீட்டில வறுமையாக இருக்கிறது நாயகமே, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் போதுமானதாக இல்லை நாயகமே, என் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல் இருக்கிறது நாயகமே, வறுமையோடு வாழுகிறேன் யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்யட்டும் நாயகமே என்று அந்த சஹாபி கேட்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விடயத்தை சொன்னாங்க. இன்றைக்கு நம்மட பிராந்தியங்கள்ல வறுமை என்பது, இந்த மழை காலங்கள்ல எத்தனை பேர் வீட்டுல திங்கெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? யாரு நினைக்கிறோம்? எத்தனை பேர் இன்றைக்கு சாப்பிட இரவு சாப்பாடு என்னங்கிறத யோசிக்கிறாங்க தெரியுமா? தொழில் இல்ல, கடல் தொழில் செய்யறவங்களுக்கு கேளாது, இன்னைக்கு வேளாண்மை செய்யறவங்களுக்கு கஷ்டம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, இன்னைக்கு மழை, அதனால நாங்க நிறைய பேர் இன்றைக்கு மதரசாவுக்கல்ல இன்றைக்கு ஒரு புள்ள வந்து என்ன சாப்பிட்டாய் வாப்பா என்று கேட்டா பிள்ளை என்ன சொல்லுவது தெரியுமா? இன்றைக்கு பிரஸ்கும் பிளேண்டி. இன்றைக்கு நம்மட ஊரை கதைக்கிறேன், நான் அக்கரைப்பத்த கதைக்கிறது அக்கரைப்பத். இன்றைக்கு வறுமை நிறைய வீடுகள்ல இன்றைக்கு திங்க இல்லைங்கிறத சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வீடுகளிலும் பரக்கத்தை செய்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் வீட்டுல வறுமை நாயகமே, என் வீட்டுல கஷ்டம், என்ன செய்ய? 2 இபாதத்தை சொல்லி கொடுத்தாங்க. தோழரே, நீங்க வீட்டில இருந்து வெளியே வந்தா மீண்டும் உங்களோட வீட்டுக்கு போற நேரம் உங்களோட வீட்டுக்குள்ள வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுங்க. உங்களோட வீட்டுல கதவுல நின்று தட்டி சலாம் சொல்லுங்க. உங்களோட வீட்டுல மனைவி பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்க. அந்த தோழர் கேட்டாரு, நாயகமே, வீட்டில யாரும் இல்லண்டா என்ன செய்ய? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, உங்களோட வீட்டில யாரும் இல்லை என்றிருந்தாலும் சலாத்த சப்தமா சொல்லுங்க. உங்களோட வீட்டில ரஹ்மத்துடைய மலாயிக்கமார்கள் இருப்பார்கள், மலக்குமார்கள் இருக்கலாம். அதனால நீங்க சலாம் சொல்லுங்க. சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரே ஒரு தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுங்க. இதை நீங்க தொடராக செஞ்சு வாங்க. சலாம், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2ஐயும் செஞ்சு வாங்க, உங்களுக்கு வறுமை இல்லாம போகும். அந்த சஹாபி சலாம், வீட்டுக்கு போனா சலாம், மனைவி பிள்ளைகள்ல பதில் சலாம், இப்படியே ஓடுகிறது. குல் சூரா ஓதுகிறார். சில காலங்கள்ல நாயகத்திரத்துல வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்ற வீட்டில வறுமைங்கிறதே கிடையாது என் நாயகமே, எனக்கும் போதுமானதாகி என்ற அண்டை வீட்டார்கள், என் முன் வீட்டார்கள், என் சொந்தங்கள், என் பந்தங்கள் எல்லோர்களுக்கும் நான் தான தர்மம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எனக்கு செல்வம் தந்திருக்கிறான் நாயகமே, யா ரசூலல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சஹாபிக்கு வறுமைக்கு கொடுத்த மந்திரம் சலாம். மனைவிமாரிடத்தில் போய் சொல்லுங்க, கேட்கிறவங்க சொல்லுங்க, வீட்டுல சலாத்தை சொல்லுங்க. சலாத்துக்கு பதில் சொல்றது பரக்கத். பரக்கத் என்றா என்ன தெரியுமா? பரக்கத்து பரக்கத் என்று சொல்றோம் இல்லையா? பரக்கத் என்றா நம்மிடத்துல பாக்கெட்ல 100 ரூபாய் சல்லி இருக்கணும், அந்த 100 ரூபாய் 1000 ரூபாயோட வேலையை செய்யணும். இதுக்கு பேர் என்ன? பரக்கத். இதான் பரக்கத்துக்கு சிம்பிள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட வீட்டுல பரக்கத்து வரணும் என்றா சலாத்த பரப்புங்க. அல்லாஹ்வினுடைய ஹபீப்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள நுழையக்குள்ள சப்தமா சலாம் சொல்ல சொன்னாங்க. சப்தமா. இப்ப நம்ம வீட்டுல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் என்று தட்ட கொள்ள பக்கத்து வீட்டுல இருக்கிறவருக்கு அது கேட்கும். அப்ப அவருக்கு ஒரு யோசனை வரும், நம்மளும் இப்படித்தான் என்ன செய்யணும், வீட்டுக்கு போகணும். நம்ம அப்படி இல்லையே, போற பைக்ல போன மாதிரியே முன் டயரால கேட்டுக்கு ஒரு அடி, அப்படியே டோர் விரியும், வீட்டுக்குள்ள போகலே டெரரா தான் போற. சலாம்ங்கிறதே கிடையாது. இன்னைக்கு சலாமை சொல்லி பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியார் என்றா வலைக்கும் அஸ்ஸலாம், அப்படி இது சலாம் இல்லை. சலாத்துல பணிவு இருக்கணும், சலாத்துல அடக்கம் இருக்கணும். ஏன் தெரியுமா? சலாத்துல அடக்கம் இருந்தால் பரக்கத்து கிடைக்கும். கேட்டா செல்லுவார் ஆஜியார்ட்ட. நான் பொதுவா கதைக்கணும், ஆஜியாருங்கிறது நம்ம ஊர்ல ஒரு பொதுவான வார்த்தையா சொல்றேன். கேட்டா சொல்லுவாரு, பிசினஸ்ல மண்டைக்குள்ள குழப்பம், செக் போடணும், இன்னைக்கு பிரச்சனை கூட, இதுக்குள்ள சலாம் பேர சொல்றாங்க. சில பஜார்கள்ல இருக்க கொள்ள போய் ஏதாவது நம்ம வேண்ட கொள்ள இந்த ஹதியா கேட்கிறவங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியார் என்றுதான் சொல்றாங்க. ஏதோ செல்ற பொழுது நான் ஒருத்தருட்ட முகத்திலேயே சொன்னேன், ரொம்ப கடுகடுத்து பதிலும் இல்லை. ஒரு 10 ரூபாய் காசு கொடுக்கிறதுக்கு சலாத்தை புறக்கணிக்கிறாங்க, சலாம் புறக்கணிக்கப்படுகிறது. அவர்கிட்ட உடனே சொன்னேன், ஆஜியார் நீங்க 10 ரூபா கொடுக்க தேவையில்ல, ஆஜியார் 1000 ரூபாவும் கொடுக்க தேவையில்ல, அந்த மனுஷன் சொன்ன சலாத்துக்கு பதில சொல்லி அனுப்புங்க, இதான் மார்க்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று பதில சொல்லி அனுப்புங்க, இது மதியானது, இது போதுமானது. நீங்க 10 ரூபா தூக்கி எறிஞ்சி 10 ரூபா கொடுத்து நீங்க பெரிய மல்டி மில்லியன் பிசினஸ் மேன் மாறி உங்களை காட்டிக்கொள்ள தேவையில்லை. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சலாத்தில பணிவு வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதான தொடர்ந்து உங்களோட பேசுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலாத்த பரப்புங்கள் என்ற வார்த்தையோட ஒருவரை விட ஒருவர் முந்தி சலாம் சொல்லுவதில் போட்டி போடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கி, யாரை கண்டாலும் முதல் சலாம் சொல்லுவாங்க. முதல் சலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்ப ஒரு நாள் அபூபக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களிடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் ஒரு நாளைக்காவது ஒரு தடவையாவது சலாத்த முந்தி சொல்லணும் என்று ஆசைப்படுறேன், சான்ஸ் கிடைக்குதில்லையே. இப்ப அபூபக்கர் நாயகம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வார பொழுது ஒளிச்சு நிக்கிறாங்க. என்னத்துக்கு ஒளிச்சு நிக்கிறாங்க? சலாத்த வாழ்க்கையில ஒரு தடவையாவது முந்தி சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. சுப்ஹானல்லாஹில் அலீம். ஒளிச்சு நிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் நாயம் அப்படி வார பொழுது முன்னுக்கு வந்து சலாம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா அபூபக்கர் என்றாங்க. அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது உங்களுக்கு முதல் நான் சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன் நாயகமே. உமரை விட முந்தி இருக்கிறேன், சொர்க்கத்தில் உங்களுக்கு பிறகு வர இருக்கிறேன். ஆனா வாழ்க்கையில ஒரு தடவை கூட நாயகத்துக்கு முதல் சலாம் சொல்லல, கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, எனக்கும் விருப்பம் விட்டு தர, ஆனால் சலாத்துல யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு பெருமை இருக்காதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய சூப்பர்மேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை இது ஹஸரத்ண்டா பிள்ளைகள் தான் சலாம் சொல்லுவோம், ஹஸரத் சொல்ல மாட்டார். டீச்சர் என்றா பிள்ளைகள் தான் சலாம் சொல்லணும், டீச்சர் சொல்றல்ல. இந்த கலாச்சாரங்கள் எங்களோட சமூகத்திலிருந்து எடுக்கப்படும். நம்ம மதரசாவுல நான் ஓதின மதரசாவோட ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு நம்மட பிராந்தியங்கள் இருக்கிற போலீஸ் நிலையத்தினுடைய அந்த நேரத்தில் ஓஎஸ் இருந்தவருக்கு முஸ்லிம் ஒருத்தர், எனக்கு மனசில் அது பெரிய தாக்கம். ஒரு சலாம் என்ன கேவலப்படுத்தியது, ஆனா சலாம் உயர்த்த வேண்டியிருக்கிறது. ஏன் இதை சொல்றேன் என்ற இந்த புதுப்பள்ளி வாயல்ல இந்த தலைப்புக்கு மிக பொருத்தம். அல்லாஹ் பதவிகள் பட்டங்கள் தந்தால் தன்னை தாழ்த்தி கொள்ளணும். ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு சீஃப் கெஸ்டாக எடுக்கிறதுக்கு கடிதம் எடுத்துட்டு 2 பேர் போறோம். பார்த்தாங்க, ஏதோ நாங்க அவங்கள்ட்ட தேவைக்கு போயிருக்கிறோம் என்று எங்களை கண்டுகொள்ளல. அதுலயும் நம்மளோட உடுப்போட போனா கண்டுகொள்றல்லையே. அப்ப நிக்கிறோம் 1 hour. கடைசியா வெளியறங்கி வார நேரம் ஒன்றுமே சொல்லல. நான் கடிதம் கையில அஸ்ஸலாமு அலைக்கும் சார் என்று தான் சொன்னேன். அப்படி என்ன பார்த்து, தலைக்குள்ள மூளை இல்லையா அவங்களுக்கு அப்படி என்றார். அவங்களுக்கு எப்படி ஒருத்தரோட நடக்கணும் என்று தெரியாதா அப்படி என்று கேட்டாரு. அதுக்கு பிறகுதான் அந்த பேரை வாசிச்சு பார்த்தா சலாத்துக்குரியவர் தான். கடைசி என்ன செஞ்சேன் தெரியுமா? இப்படி ஒருத்தர் ஆலிம்களுக்கு கெஸ்டா வரணுமா? ஆலிம்கள மஜ்லிஸுக்கு இப்படியான ஒருத்தர் ஒரு கெஸ்டா கூப்பிடணுமா? உடனே டிசிஷன் அவடத்துல அவர் ஆபீஸுக்கு பக்கத்துல போய் நின்று அந்த லெட்டரை கிழிச்சு டஸ்ட்பின்ல போட்டுட்டு வெளியே வாரம் ஓடி வந்தாங்க. அப்பதான் சொன்னோம், அவங்கள கெஸ்டா கூப்பிட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னது நாங்க கேவலமா? இப்படி கேட்டேன் நான். 19 வயசுல கேட்டோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வாரன் தெரியுமா? சலாத்திர முந்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன். உலகத்தில் பெண்மணிகளுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான். உலகத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு
அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான் சகோதரர்களே. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வரலாறு சுருக்கமாக வருகின்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகத்திடத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட மனைவி ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான் யா ரசூலல்லாஹ். எப்படி இருக்கும் அல்லாஹ்ட சலாம்? நாட்டு ஜனாதிபதி பிரசிடென்ட் ஒரு கோல் அல்லது ஒரு மெசேஜ் வந்து எப்படி இருக்கும்? இது வந்தது அல்லாஹ்வினுடைய சலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் ஹதீஜா உம்மாடத்துல சொன்னாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான். மனைவிடத்தில் எப்படி போய் கேட்கணும்? மாப்பிளமார், நீ நம்ம நினைச்ச மாதிரி வீட்டுக்கு போ ஆக்களை கூட்டிட்டு போக இயலாது. இதெல்லாம் மார்க்க முறைகள். மனைவிடத்தில் கேட்கணும். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நண்பர் வந்திருக்கிறாரு, கூட்டிக்கு வரட்டுமா? வீட்டில் நீங்க தயாரா? என்ற பெண்கள் நிறைய தேவையோடு இருப்பாங்க வீட்டில். இடுப்பு வருத்தம், மூட்டு வருத்தம், நடக்க முடியாது, இப்படி எல்லாம் இன்றைக்கு 25 ஆரம்பிக்குது. கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வந்திருக்காங்க. சலாம் அல்லாஹ்வுடையது. இந்த நேரத்தில் கூட வீட்டில் மனைவி இடத்துல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திரத்தில் சொன்னாங்க, ஜிப்ரீலே, நான் வீட்டுக்கு போய் மனைவிடத்தில் கேட்டு சொல்லட்டுமா? இப்படியான ஆண்கள் உருவாக்கப்படும். இப்ப நாயகம் போய், ஹதீஜா, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான். ஹதீஜா உம்மாட கால் நிலத்துல படுவதில்லை, அல்லாஹ்ட சலாம் வந்திருக்கு. கூட்டி வாங்க யா ரசூலல்லாஹ். இப்ப வந்தாச்சு, நீண்ட வரலாறு. வந்துட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இருக்கிறாங்க. சலாம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்ட சலாம் இன்றைக்கு வந்து சேருது. அப்படியோ சலாத்துக்கு பதிலெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே ஹதீஜா உம்மா கொஞ்சம் அறிவாளி. ஹதீஜா உம்மா பெண்கள்ல மிகப்பெரிய அறிவாளி. ஹதீஜா உம்மா நாயத்திரத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா போயிட்டாங்களான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கிறாங்க, மஜ்லிஸ்ல எங்களோட இருக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கண்டா, இப்ப வீட்டில் ஆட்கள் வந்து இருந்தா நம்மட மனைவிமார் நம்ம கிட்ட வருவாங்களா? நம்ம பக்கத்துல வருவாங்களா? வரலையே. இப்ப வந்திருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஜா நான் என்ன செஞ்சாங்கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வலது தொடையில ஏறி அமர்றாங்க. இப்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்களா? பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப எலும்பி இடது தொடையில அமர்றாங்க ஹதீஜா நாயகி. இப்ப நம்மள பார்க்கறாங்களா? பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. மூணாவது ஒரு விடயம் செஞ்சாங்க ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தண்ட முடி இருக்குதல்லவா, தண்ட போட்டிருந்த ஃபர்தாவை கொஞ்சம் ஒசத்தி முன் நெற்றி ரோமம் விளங்குற அளவு காட்டினாங்க, அவ்வளவுதான். இப்ப கேட்டாங்க ஹதீஜா நாயி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களா? ஹதீஜா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக ஓடுறாங்க. இப்ப கேட்டாங்க ஹதீஜா நாயகி, யா ரசூலல்லாஹ், வந்தது ஜிப்ரீல் தான், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி செக் பண்ணினீங்க? நான் முன்னுள்ள வேதத்தில் படித்திருக்கிறேன். எந்த இல்லத்தில் பெண்மணிகளுடைய தலை ரோமங்கள் மறைக்கப்படவில்லையோ அங்க மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று படித்திருக்கிறேன். அதனாலதான் நான் முன்னெற்றி ரோமத்தை காட்டினேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரண்டோடினார்கள். வந்தது ஜிப்ரீல் தான் என்று அறிந்து கொண்டேன் என்றாங்க ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எவ்வளவு பெரிய பக்குவம்! அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது வீட்டுக்கு வந்து சலாம் சொன்னாலும், தாய் குலங்களை கொஞ்சம் கேட்டுக்கோங்க, எப்ப மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு சலாம் சொன்னாலும், அது என்ன சந்தர்ப்பமாக இருந்தாலும் எலும்பி நின்று சலாத்துக்கு பதில் சொல்லித்தான் கணவனை வீட்டுக்கு அழைப்பார்கள். இது எந்த நேரத்தில் கூட தெரியுமா? ஹதீஜா நாயகி சக்கராத்தில் இருக்கிறாங்க, எலும்ப கூட முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கதவை தட்டுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் இருக்கிறாங்க, ஹதீஜா நாயகி பக்கத்தில். சின்ன பிள்ளை, ஒரு 7-8 வயது பிள்ளை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாடத்தில் மகளிடத்தில் உம்மா சொன்னாங்க, மகளே,
எலும்பி என்ன கொஞ்சம் எழுப்பி நிப்பாட்டுங்கோ, என்ன கொஞ்சம் எழுப்பி நிப்பாட்டுங்கோ என்று சொல்லுகிற பொழுது பாத்திமா நாய் கேட்டாங்க, அம்மா உங்களால எலும்ப கூட முடியலையே, ஏன் என்ன கைய பிடிச்சு எலும்பி நிக்கிறீங்க? சொன்னாங்க ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மகளே, தண்ட கணவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வந்து என் வீட்டுக்கு வந்து சலாம் சொன்னாலும் இந்த பழக்கம் என்ன தெரியுமா? நான் எலும்பி நின்றுதான் சலாத்திற்கு பதில் சொல்லுவது. அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற கணவன் வந்திருக்கிறார், மகளே என் எழுப்பி நிப்பாட்டுங்கோ. 78 வயதுக்கார பெண், வயோதிபம், சக்கராத்துடைய நேரம், கணவனுடைய சலாத்திற்கு எழும்பி பதில் சொன்னார்கள் என்றால் இந்த சலாத்தினுடைய மகிமைகள் எங்கே இருக்கிறது? எனவே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, எல்லோர்களுக்கும் இடையில் சலாத்தை பரப்புங்கள். இரண்டாவது விடயம் முசாஃபஹா. ஒவ்வொருவரும் 2 கைகளையும் கொடுத்து எங்களுக்குள் ஒற்றுமையை பலப்படுத்துவது, மகிழ்ச்சிக்காக வேண்டி செய்யப்படுவது முசாஃபஹா. மூன்றாவது முஆனகா. இந்த முஆனகா என்பது ஒருவரை ஒருவர் கட்டி அணைப்பது, வலதுபுறமாக இடதுபுறமாக மீண்டும் வலதுபுறமாக, இந்த 3 விடயங்களும் அடங்கியதுதான் முஆனகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபஹா செய்தால் அவரு ஒருத்தர் சலாம் கொடுக்கிற பொழுது அவர கைய அவரா எடுக்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைய விட மாட்டாங்க, பிடிச்சிருப்பான். ஏன் என்று கேட்ட பொழுது, இல்ல சலாம் கொடுத்து மோத்த பார்த்து சலாம் சொல்ற நேரம் நான் கையை அவசரமா எடுத்துக்கொண்டா அவர் என்ன பத்தி தவறா விளங்கிடுவாரோ என்கிறதுக்காக வேண்டி அவர் எடுக்கும் வரைக்கும் விட மாட்டாங்க. இன்னைக்கு சலாம் எல்லாம் விரல் நுனில பெய்த்துட்டு, இன்னைக்கு மோத்த பார்த்து சலாம் முஆனகா முசாஃபஹா இல்ல. இன்னைக்கு மிம்பர்கள்ல, நிறைய பள்ளிவாசல்கள்ல இமாம் மிம்பரை விட்டு இறங்கினா சில பள்ளிவாசல்கள காமணித்தியாலமாகும் இமாம் முசாஃபஹா முஆனகா செஞ்சு முடிக்க. இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல வேறிறையா அபூர்வமா இருக்குது. சில பள்ளிவாசல்ல மோதினார் கூட சலாம் தாரல்ல. ஒரு மஜ்லிஸ் முடிகிற நேரம் சலாம் கொடுக்கணும், முசாஃபஹா செய்யணும். உங்களோட கரங்கள் பிரிவதற்குள் உங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். யமன் வாசிகள் கண்டுபிடித்த முறை இந்த கையிலாகும். முசாஃபஹா முஆனகா. இன்னைக்கு முசாபஹாண்டெல்லாம் சொல்லிட்டு போறான். இன்னைக்கு இதர பேர் கூட தெரியாது. முசாஃபஹா முஆனகா இவைகள் இந்த சமூகத்திற்கு தேவையான ஒன்று சகோதரர்களே. பழைய மிம்பர்கள், பழைய பள்ளிவாசல்கள், பழைய முறைமைகள் எல்லாம் சலாமும் அவர்கள் முஆனகாவும் முசாஃபகாவும் அசர் தொழுகை தொழுது முடிஞ்ச உடனே இமாமோட முசாபா செய்யற பழக்கம் நம்ம ஊர்ல இருந்துச்சா? ஒரு காலத்துல இருந்துச்சா? மூத்தவங்கள்ட்ட கேட்கிற, சுபகுக்கு பிறகு முசாபா செய்வாங்களா இமாமோட? இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கு அவைகள் இல்லை. ஏன்? சுபகுக்கும் அசருக்கும் இமாமோட முசல்லாவுல இருக்கிற இமாமோட முசாஃபகா முஆனகா செய்றேன் தெரியுமா? மலாயிக்காமார்கள் பூமிக்கு வார நேரம், மீண்டும் போற நேரம். இது அசருடைய நேரம். சுபகுடைய நேரத்தில் ஒரு குரூப் வாராங்க, பூமிக்கு ஒரு குரூப் மேல போறாங்க. இந்த நேரத்தில் மலக்குமார்களுடைய முசாஃபகா கிட்டும். அதனால தொழுவிச்ச இமாமோட முசாஃபகா இன்னைக்கு எல்லாம் இல்லாம போயிட்டு. இதெல்லாம் கேட்டா நம்முடைய சமூகம் இன்றைக்கு வேற மாதிரி பிஹேவியர் பண்றாங்க. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மூத்தவர்களுடைய சலாம்கள் 2 கைகளையும் சேர்த்து ஒற்றுமையும் ஒரு சந்தோஷமும் இருந்தது சலாம்களில், முஆனகா முசாஃபஹாக்களில். இன்றைக்கு அவைகள் எல்லாம் மங்கி போகிறது. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த மிம்பர்களை பயன்படுத்துங்கள், இந்த முசல்லாக்களை பயன்படுத்துங்கள். முசல்லாவில் நிறைய தீர்வுகள் இருக்கிறது சமூகத்திற்கு. முஆனகாவிலே தீர்வு இருக்கிறது, முசாஃபகாவிலே தீர்வு இருக்கிறது, சலாத்திலே தீர்வு இருக்கிறது. பள்ளிக்குள்ள வரக்கொள்ள சப்தமா சலாம் சொல்லிட்டு வாங்க. இன்றைக்கு மிம்பர்ல ஏற நேரம் மோதினார் சலாம் சொல்லுவாரு ஹஸரத்துக்கு. சில நேரம் கோவிச்சு கொள்ள வேணாம், ஹஸரத்து மாறும் மறந்துடுறது, சலாம் இல்லை. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சலாம் முஆனகா முசாஃபஹாக்களை சமூகத்தில் கொண்டு வாங்க. நிறைய மறுமலர்ச்சிகள், நிறைய ஒற்றுமைகள் இந்த சமூகத்தில் ஏற்படும். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு எவைகளை
இந்த மஜ்லிஸில் உங்களோடு பேச வைத்தானோ, ஞாபகப்படுத்த வைத்தானோ, அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்தல் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் நீ பொருந்தி கொண்ட சமூகமாக கபூல் செய்வாயாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருக்கிற ஹலாலான தேவைகளை, நாட்டங்களை நீ கபூல் செய்தல் புரிவாயாக. இந்த பள்ளிவாசலை மென்மேலும் இன்னி பரக்கத்து செய்து இந்த பள்ளிவாசலில் இன்னும் அதிகமான நூறானியத்துக்களை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசனுடைய இமாம்கள், இந்த பள்ளிவாசனுடைய முஅத்தின்கள், இந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள், மஹல்லாவாசிகளை கயாமத்து நாள் வரைக்கும் நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஜாமியு திர்மிதி மஜ்லிஸை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய துஆவை நீ ஏற்றருள் புரிவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் நாத்திக் பில் ஹக் வத்தாஇ பிர் ருஷ்தி வல் ஹாதி இலா ஸவாப் ஹுஜ்ஜத்துஹுல் பாலிகத்து வ புர்ஹானுஹுல் கவிய்யு வ தஅவத்துஹுல் ஆம்மா. اللهم فكما شرفتنا بسماع حديث القديم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه فاجعلنا من جملة وحفاظه. اللهم قرب إلى فهامنا بعد معاني ووفقنا للعمل بمقتلى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر لنا ببركة جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز إلى حضرة روح سيدنا محمد صلى الله عليه وسلم، ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين، ثم إلى آبائنا وأمهاتنا وجدادنا وقراباتنا وإخوتنا في هذا المكان الولي الكريم حضرة روح نبينا محمد صلى الله عليه وسلم، ثم إلى روح الإمام الحافل أبو عيسى محمد بن عيسى بن الثورة الترمذي، وإلى أرواح جميع المحدثين رضوان الله تعالى عنهم أجمعين، ثم إلى أرواح علمائنا وعمار مساجدنا كانوا سببا لجمع هذا. اللهم اغفر لنا ولهم، اللهم اغفر لهم ورحمهم وارزقهم خير الدارين. ربنا آتنا في الدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم على نبيك الكريم وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் எங்களுடைய குறுகிய அழைப்பை ஏற்று சலாம், முஆனகா, முசாபஹா சம்பந்தமான அழகான தெளிவினை தந்த ஹதரத் அக்கரை பற்றி அல் மஜிதியா அகாடமியின் அதிபரும் அட்டாளைச்சேனை ஜம்மியத் உலமாவினுடைய உறுப்பினரும் அஷேக் ஏசிஎம் நிஷாத் ஷர்கி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல் குர்ஆனின் சிறப்பு பற்றிய பயான் இடம்பெறும் என்பதை கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.